மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை போல மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்தலான் ஜகட சக்கர தாமர நாயகன்
அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் மறுப்பிரிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டி நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடற்பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். எங்க நாரதா நடத்தி கொண்டிருக்கும் அச்சான் கவிராஜ் அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக மாலை அணிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செய்த அரசப்பன்பட்டி கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள் எல்லோருக்கும் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்ல பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்ற இடைகளை பெண்களை சுழுமுனை ஆகிய மூன்றின்பால் சுவாசமான காற்றை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்க குறியதுவாமே என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். கோயிலாவது ஏது, குளங்களாவது ஏது, கோயிலும் குளங்களும் கும்பிடும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லையே என்று சித்தர்களுடைய வாக்கு. ஆக கடவுள் உள்ளத்தை கடந்தால் காணலாம் கடவுளை. பரந்த வெளியிலே, இந்த வெட்ட வெளியிலே கடவுள் எங்கு இருக்கிறார்? எங்கும் இருக்கிறார். எங்கும் இருக்கிற கடவுளை உள்ளத்துக்குள் காண வேண்டும். அதனாலதான் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபிரானார்க்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார். கோயிலும் மனித உடம்பு ஒண்ணுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கறா? கேட்கவும் ஆள் இல்லை, சொல்லவும் ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி நமக்கு பாடம் வைத்தால் அப்பையா
கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், நம்ம குடும்பமும் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அதனாலதான் வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். திருவிழா என்பது இன்றியமையாத ஒன்று. திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொன்னீங்கன்னா விழாதிரு. மனித வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கு. அவருடைய வினைப்பயன். அந்த வினையை களைந்து நாமெல்லாம் செம்மையோக வாழ்வதற்குத்தான் இந்த ஆலயத்தை நிறுவினார்கள். அந்த காலங்களிலே ஆண்டோர்கள் சான்றோர்களும். மன்னர்கள் காலத்தில் 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். இந்த உலகத்திலே முதல் கோயில் 4 யுகங்களுக்கு முன்னே தோன்றியதாக உத்தரகோச மங்கை அந்த மங்களநாதர் அந்த நடராசர் கோவில் இருக்கிறது தான் அந்த கோவில். இன்னைக்கு மரகத நடராசர் சிலை இருக்கிறது. 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய இலந்தை மரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவமான ஆலயங்கள் இந்த நாட்டிலே உண்டு. தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் கற்கடேஸ்வரர்னு ஒரு ஆலயம் உண்டு. கற்கடேஸ்வரர் என்ன அர்த்தம் தெரியுமா? கடகம்னா நண்டு. நண்டு வழிபட்ட ஸ்தலம் தான் அந்த ஈசனுக்கு பேர் கற்கடேஸ்வரர்னு பேர். கடகம்னா நண்டு. ஏன் நண்டு அங்க வழிபட வேண்டிய அவசியம் என்ன? ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் சீவராசிகள், 6வது அறிவு மனிதனுக்கு என்று இலக்கியங்கள் கற்பிக்கிறது. ஆனா எல்லாருக்கும் 6 அறிவா இருக்குன்னா அங்க கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கு. ஆனால் அந்த நண்டாக வந்தவன் யார் என்றால் ஒரு கந்தர்வன். துர்வாச மகரிஷி நடந்து வந்ததை பார்த்து ஏளனமாக எண்ணி நகையாடுகிறான். என்ன முனிவரே, நண்டு மாதிரி நடக்கிறீங்களே என்ன? உடனே கோவப்பட்டு நண்டாக போக கடவுள்னு சாபம் விட்டார். அப்படி நண்டாக மாறிய கந்தர்வன் வழிபட்ட தலம்தான் அந்த கற்கடேஸ்வரர் கோவில். இந்திரனுக்கு ஒரு பலி இருந்தது, அவருக்கு ஒரு சாபம் இருந்தது. இந்திரன் அங்கு வந்து சிவலிங்கத்தை பூசிக்கிறான். ஒரு நாள் சிவலிங்கத்தை வழிபட செல்லும் பொழுது சிவலிங்கத்தினுடைய தலை மேலே நண்டு இருக்கு. நண்டு இருக்கிறத பார்த்துவிடு என்ன அபச்சாரம் என்று தன்னுடைய வாளினாலே நண்டை வெட்டுவதற்கு முற்படுகிறான். நண்டு மேல் விழவில்லை என்ற வீச்சு நண்டு உள்ளே சென்று விட்டது, லிங்கத்தின் மீது பட்டது. இன்றும் அந்த வடு இருக்கிறது இந்த சிவலிங்கத்தின் மேலே என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நண்டு சிவலிங்கத்துக்குள்ளே போற அளவுக்கு ஒரு வலை இருக்கு, நண்டுக்கு ஒரு துவாரம் இருக்கு. அப்படிப்பட்ட வெட்டிய உடனே சிவன் மீது விழுந்தது. அதனாலே திரு தேவன் அந்த இந்திரனாகப்பட்டவன் மாறினான் அன்று முதல். அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு திருந்து தேவன் குடின்னு பேர். தேவன் அப்பேற்பட்ட இந்திரன் திருந்தியதனால திருந்து தேவன் குடி என்று கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இப்படி மகத்துவமான ஆலயங்கள், அத்தனை சிவராசிகள் வழிபட்ட தலங்கள், நம்ம இருக்கிற நாடு பாண்டிய நாடு பழம்பதி நாடு. அத்தனை ஆலயங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை எனக்கு வேண்டும். அதனாலதான் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. என்ன காரணம்? கோயிலுக்கு போனோம்னா குளிக்கணும்னு தோணும், கோயிலுக்கு போகணும்னா சரியான ஆடையை உடுத்தணும்னு தோணணும், கோயிலுக்கு போன ஆச்சாரமா இருக்கணும்னு பக்தியை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகம் என்ற பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தியது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. அதனாலதான் வள்ளுவர் கூட கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரெனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. ஆனா ஆலயம் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. கோயில் திருவிழான்னா நம்ம எல்லாம் பக்தியா இருந்தோம். ஊருக்குள்ள திருவிழா, காப்பு கட்டியாச்சு, குதிரை எடுப்பு, அதான் புறவி எடுப்பு அப்படின்னா விரதமா இருந்த காலம் ஒரு காலம். இப்ப அப்படியா நடக்குது? திருவிழா பூரா சாராய கடையா தான் இருக்கு. யாராவது குடிக்காம இருக்கணும்னு சொல்லுங்க, முக்காவாசி பேர். திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது. வீட்டுல யாராவது இறந்து போனா அங்கேயும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். வயசான காலத்துல குடிக்காம கிடந்தான்னா கேட்கிறீங்களா? உயிர் எப்படி வேணாலும் போகும், இப்படித்தான் போகணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆனா தன் உயிரை எப்படி வேணாலும் மாய்த்துக் கொள்ளலாம் என்று இயற்கையை மீறி நடந்து கொள்வதுதான் இந்த மனித சமூகமா? இந்த உலகத்துக்கே பண்பட்ட சமூகம் தமிழ் சமூகம். ஆனா இன்று இருக்கும் நிலை என்ன என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. ஊருக்குள்ள திருவிழா முகூர்த்த கால் ஊண்டி காப்பு கட்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தான். விருந்தாடி வந்தவங்க எல்லாம் விரதமா இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு? திருவிழான்னு சொன்னா அலைபேசியில கூப்பிட்டு சொல்லிடுறோம், எங்க ஊர் திருவிழா இத்தனாம் தேதி இந்த கிழமை, சீக்கிரம் வந்துறப்பா நண்பான்னா அவர் சும்மா வரமாட்டாரு. நான் இத்தனை பேரோட வருவேன், நீ என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி வைங்கிற நம்பிக்கை வரட்டும். எப்படி இருக்கு பாருங்க. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன இங்காச்சு வந்திருப்பார் இச்சகத்தில். மங்காத சீரகத்தை தந்தீரேல் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேன்னு பாடினார் ஒருத்தர். எப்படி இருந்துச்சு உடம்பு? எப்படி இருந்துச்சு பழக்க வழக்கம்? எப்படி இருந்தது பண்பாடு? எப்படி இருந்தது கலாச்சாரம்? எப்படி இருந்தது மொழி? ஏன் இப்படி மாறினோம்? எதனால்? எங்கே? ஏன் என்ற சிந்தனையை தூண்ட வேண்டும். அந்த சிந்தனை தான் நம்மை பக்குவப்படுத்தும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மாறிவிடாமல் நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து பண்பட்டவர்களாக ஆக்க வேண்டும். வரலாறு மிக முக்கியம் என்பதனாலே இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது ரெண்டரையே இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணனத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவிரி எனும் ஆதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்
அந்த காவிரியாய் பின்னடந்து சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலும் பேச வந்த கண்மணியே இதயக்கணி எங்கள் இதயக்கணி பட்டி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி
நன்றி நன்றி நன்றி. கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. கைதட்டுறது ஒரு நல்ல பழக்கம். கைதட்டினா மாரடைப்பு நோய் வராதுன்னு இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லுது. அதுலேயே அமெரிக்காக்காரன் ஆய்வு பண்ணி சொல்கிறேன். ஏன் அமெரிக்காக்காரன் சொல்கிறேன்? நம்ம ஆள் சொன்னால் கேட்க மாட்டோம். நம்ம ஆள் சொல்லி இருந்து கேட்டிருந்தா தான் நல்லா இருந்திருப்போமே. இவர் வந்துட்டாரு சொல்கிறதுக்கு. என்னை எத்தனை பேர் பின்னால் பேசுகிறேன். ஆனால் முன்னால் அண்ணங்கிறேன், மாமங்கிறேன், மச்சாங்கிறேன். இருந்தாலும் பின்னால் பேசாத ஆள் உண்டா? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். உறவு களவாமை வேண்டும். எல்லாம் என் செயலாவது யாதொன்றும் இல்லை பராபரமே, எல்லாம் அவன் செயலை. அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து. நம்ம கையில ஒண்ணுமே இல்லையே. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்பணுமா வேண்டாமா? நம்பணும். இல்ல நம்பித்தான், வேற வழியே இல்லை. ஆன்மீகத்துக்குள்ள இருந்ததே அறிவியலே வந்திருக்கு. ஆன்மீகம் தான் மிக முக்கியம். ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனை, நல்ல புத்தி, நல்ல ஆக்கம், நல்ல ஊக்கம், ஒரு தெளிவை கொடுத்தது. அந்த தெளிவு நமக்கு இருந்தது. தாய்மார்கள்லாம் கருணையே வடிவமானவர்கள். அப்பா அடிச்சு போட்டாருன்னா அம்மா தான் பிள்ளையை அரவணைப்பா. தாய் 10 மாதம் சுமந்து பெற்றவல்ல. முந்தி தவங்கடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலா சிவனை அர்ச்சித்து தொந்தி சதியை சுமந்து பெற்ற தாயார் தனக்கே எரியத்தள்ளல் மூட்டுவேன்னார் பட்டினத்தார். தாயார் என்னை அப்படி வளர்த்தாலே 300 நாள் சுமந்து அந்த தாய்க்கா தீ வைப்பேன். அந்த உடம்பு என்ன ஆகிறது? என்னை ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம, மார்பிலையும் தொட்டிலையும் வட்டிலையும் போட்டு வளர்த்தாலே, பால் ஊட்டி சீராட்டி அந்த தாய்க்கா விறகுலிட்டு தீ மூட்டுவேன்னு பாடினார். பாடிட்டு என்ன பண்ணாரு? பச்சை வாழை மரத்தை அடுக்கி அந்த வாழை மரத்து மேல தாயை கிடத்தி தீ வைக்கல. ஒரு பாட்டு பாடினார். முன்ன இட்டதி முப்புறத்திலே, பின்ன இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவேன்னு பாடினாரு. அந்த தமிழ் பாட்டு அந்த தாயை தகனம் செய்தது. தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமான்னு கேட்கிறான் பல பேர். தமிழை வச்சு சோறு தின்னுக்கிட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த பட்டினத்தார் பாட்டு நமக்கு எவ்வளவு பெரிய கற்பிதத்தை கொடுக்குது. தாயை தகனம் செய்வதற்கு ஒரு 4 வரியில பாட்டு பாடினாரு. அதுவும் சுத்தமான தமிழ்ல. உடனே தீப்பற்றி எரிந்ததாக வரலாறு படிக்கணும். அப்படிப்பட்ட குழந்தையை பேணி காக்கும் இந்த சமூகம், ஒரு நாயா இருந்தாலும், கோழியா இருந்தாலும், ஆடு மாடுகளாக இருந்தாலும், தாய்மை என்பது புனிதமானது. அப்பேற்பட்ட தாய்மை தான் பிள்ளைகளை நேசிப்பார்கள். பிள்ளைகளுக்கு எந்த குறை வந்தாலும், தவறே செய்து விட்டாலும், என் புள்ள அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு பேசுவான். ஒத்துக்கிறீங்களா? அப்பா அடிச்சு போட்டா அந்த மனுஷன் கோவக்காரர், அவரோட போய் சண்டை ஓடிக்கிட்டு போடா, நீ கடை பக்கம் போயிட்டு வா, அத்தை வீட்டுக்கு போயிட்டு வா, சத்தம் போடாத போ சொல்லுவாரா இல்லையா? அப்படி இருந்த இந்த சமூகத்துல தாய் தான் பாலின உறவுக்காக தன் பிள்ளைய கழுத்தை நடிச்சு கொண்டு விட்டால. நேத்து பாத்தீங்களா? கிருஷ்ணகிரி முந்தா நாள்ல எவ்வளவு பெரிய 2 புள்ள பெத்து இருக்கிறா. 3வது புள்ள பெத்தவளை ஒரு அற்ப சுகத்திற்காக, பெண்ணோடு பெண் கொண்ட காதலுக்காக ஒரு குழந்தையை கழுத்தை நடிச்சு கொண்டு விட்டான். அதுக்கு முன்னாலே குன்றத்தூர்ல அபிராமினி கேள்விப்பட்டியெல்லாம் அந்த அம்மாவுக்கு வாழ்நாள் சாகிற வரைக்கும் அந்த நீதிபதிக்கு நன்றி சொல்லணும். இப்படியெல்லாம் நீதி இந்த நாட்டில் இருக்கு பாருங்க. நினைக்கணுமா இல்லையா? இப்படி போச்ச. எப்படி இருந்த இந்த சமூகம் ஏன் இப்படி? இன்னொரு அம்மா சொல்றா, என் மகன் செத்ததுல எனக்கு எந்த கவலையும் இல்லை, எப்படியாவது அவரை பார்த்தது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். இவெல்லாம் தாயா என்னன்னு சொல்றது? என்ன நடக்குது இந்த நாட்டில்? எது சரி எது பாதை என்பது சிந்தனை இல்லாமல் யாரை எங்கே வைப்பதென்று யாருக்கும் தெரியவில்லை. அண்டங்காக்காய்க்கும் குயில்களுக்கும் பேதம் தெரியவில்லை. அப்பேற்பட்ட மனித சமூகத்தில் தாய்மை தான் சிறந்தது. அப்பேற்பட்ட பெண்கள் எல்லாம் அரிசி மாவுல வீட்டு வாசல்ல கோலம் போட்டாங்க. ஏன் அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். அப்படியே தான் இருக்கு. கோலம் தான் போட முடியல. அதுலயும் அரிசி மாவுல கோலம் போடுறோம், கல்ல நுணுக்கி கோலம் போடுறோம். கல்ல நுணுக்கி கோலம் போடுறதே ஒழுங்கா போடுறது இல்லை. பழைய சோறு சாப்பிடும் போது சோத்துல எறும்பு கிடந்தா எடுத்து போட்டு சாப்பிடு, கண்ணு நல்லா தெரியும்னு சொல்லி வளர்த்தாங்கல்ல பெத்தவங்க. அப்படித்தானே வளர்ந்தோம். சோத்துல கிடக்கிற எறும்பை எடுத்து போட்டதுனால கண்ணு தெரியாது. உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது. கண்ணில்லாத சீவராசி எறும்பு. எறும்புக்கு உணவு கொடுத்தால் வம்சம் நல்லா இருக்குங்கிற ஐதீகம் நமக்கு இருந்தது. அதனாலதான் அரிசி மாவுல கோலம் போட்டோம். அதுலயும் மாமியா மருமக இருக்கிற வீடுனா போதும் மச்சான். எப்படி? ஆமா, பொழுதோட லேசா சண்டை வந்துட்டா போதும். காலையில எந்திரிச்சு அந்த அம்மா ஓடணும், இந்த அம்மா போயிடும் ஒரு பக்கம். அப்புறம் இந்த அம்மா ஓடணும்னா அந்த அம்மா போயிடும் ஒரு பக்கம். வாசல் வெறுவாசலா போயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அரிசி மாவுல கோலம் போட்டு கருணைய வடிவமான படுக்க அந்த தன்மையை கொண்டாடுன நம்ம தான் இன்னைக்கு எறும்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கோடு கிழிக்கிற ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே. சாக்கு பீஸ் கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டது இல்லை. நான் நினைக்கிறேன் அதுக்கும் பகுத்தறிவு வந்துருச்சோன்னு. மனுஷன் சொல்லி பேச்சியா கேட்கிறா இல்லையா? நான் என்ன பண்றது? ஆனால் தாய்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட முடியலைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் கோழி கொத்தாத மொய்க்குருணைன்னு சொல்லுவோம், பச்சரிசி குருணை ஒரு கைப்பிடி கையில எடுத்துக்கங்க. எங்கேயாவது கோயிலுக்கு போனா, வயலுக்கு போனா, வேலைக்கு போனா, ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில் சொல்லும் போது எங்கோ கண்ணுக்கு தென்பட்டால் எறும்பு புத்து, அங்கே ஒரு கைப்பிடி கோழி கொத்தாத மொய்க்குருணை பச்சரிசி குருணையை போடுங்க. 1000 பேருக்கு அன்னதான இட்ட பலன் உங்க வீடு வந்து சேரும். இது சத்தியமான உண்மை. காஞ்சி பெரியவருடைய வாக்கு, அருணகிரி நாதருடைய வாக்கு, எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. அதனால வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஆளுறாரு. ஒரு நாட்டு அந்த காலத்துல மன்னர்கள் ஆண்ட காலம் தானே மன்னராட்சி. மன்னர்களுக்கு பொதுவா அதிக அறிவு இருக்காங்க. இலக்கியங்கள் சொல்லுது. ஐயா நானா சொல்றேன்? நான் சொன்னா நாடு தாங்குமா? இலக்கியங்கள் சொல்லுது மன்னர்களுக்கு அறிவு கொஞ்சம் குறைவு.
அதனால யார் சொல்லணும் அறிவு? மன்னருக்கு கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பார். சரி. மந்திரி தான் ஆலோசனை சொல்லணும். மன்னா இந்த வேலையை செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு. மந்திரிக்கு அழகு என்ன? வரும் பொருள் உரைத்தல். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல், வரும் பொருள் எடுத்தல் அல்ல. அந்த காலத்துல உரைச்சிருக்காங்க, இப்போ பூரா எடுத்துக்கிறாங்க, மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கலைங்க. பரவலான பேச்சு. இப்ப மந்திரி ஒருத்தர் மன்னர் ஒருத்தர் ஒரு நாட்டை ஆள்றாரு. திடீர்னு மன்னருக்கு மந்திரிக்கு ஒரு யோசனை வருது, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அது நல்லதா செய்யணும், எப்படியாவது நம்மளை நினைவுலயே வச்சுக்கிறது மாதிரி ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி ஆலோசனை கூட்டத்தை போட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவுனா, இரவை பகலாக்கணும், பகலை இரவாக்கணும். எப்படி ஆக்குறது? மகாவிஷ்ணு செஞ்சாரு, சூரியனை மறைச்சாரு, மகாபாரத கதை நடந்துச்சு. கர்ணனுடைய கதைகளும் இப்படி ஒண்ணு கற்பிக்குது நமக்கு. ஆனா இந்த கதையில பகலை இரவாக்கணும், இரவை பகலாக்கணும். எப்படி? மன்னர் உத்தரவு போடுறாரு, இனிமே இரவு நேரங்களிலே யாரும் தூங்கக்கூடாது, பகல் நேரங்களிலே தூங்கணும். பகல்ல செய்யற வேலையை பூரா இரவுல செய்யணும். மாறி யாராவது பகல் வேலையில நடமாடினீங்கன்னா சிரச்சேதம், தலையை வெட்டுறது உத்தரவு. அதை விட பகல் நேரத்தில் எங்கேயாவது சிறுநீர் கழிச்சீங்கன்னா தலையை வெட்டணும். ஒருவேளை மலம் கழிச்சீங்கன்னா 10 ரூபா அவதாரம். யாராவது பொண்ணு உள்ளே கெடுத்துட்டீங்கன்னா 50 ரூபா அவதாரம். எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. அப்பவே மந்திரி மன்னருமா சேர்ந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு. நடைமுறைக்கு வந்தா பகல் பூரா ஊருக்கு வீட்டுக்குள்ள எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே படுத்து கிடக்கிறா. சில பேருக்கு தூக்கமே வரல, என்னடா இவன் படுத்துன பாடு, இப்படி பண்ணிவிட்டான, பகலை இரவாக்கி இரவை பகலாக்குறோம்னு சொல்லி அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கு, வெளியில வரல. காவலாளிகள் வீதி ஊரா நடமாடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அரசப்பம்பட்டியில இருந்து 2 புத்திசாலிகள் அந்த காலத்துல அந்த மன்னர் ஆண்ட ஊருக்கு போயிருக்கிறாங்க. நல்லா கவனமா கேட்கணும். அந்த நம்ம அரசப்பம்பட்டியில இருந்து 2 புத்திசாலிகள், அறிவாளிகள் 2 பேரும் போறாங்க. அந்த ஊருக்குள்ள போய் பார்த்தா ஒருத்த கூட நடமாடல, பகல் வேலை. எல்லா வீடும் உள்பக்கமா தாளிட்டு இருக்கு, யாருமே நடமாடல. என்னடா இது, ஒரே ஒரு வெறிச்சோடி கிடக்கு, ஊருக்குள்ள ஒருத்தரையும் காணும் அப்படின்னு பேசிட்டு நடந்து போயில ஒருத்தருக்கு இந்த உபாதைன்னு ஒண்ணு வரும்ல, நவ உபாதை, அதுல சிறுநீர் கழிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. பக்கத்துல ஒரு மறைவான இடத்துக்கு போய் சிறுநீர் கழிக்க போறாரு. காவலாளி ஒடியாந்து பிடிச்சிக்கிட்டாங்க, யாராமே இரவு நேரத்துல சிறுநீர் கழிக்கன்னு கேட்க. அவங்களுக்கு ஒரே குழப்பம், என்னையா பட்ட பகல்ல இரவுன்னு சொல்றேன், இரவு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறேன்னா இது பகல் தானே? இல்ல இல்ல, எங்க ஊர்ல இதுதான் இரவு, எல்லாரும் தூங்குறா பத்தியா, ஊருக்குள்ள ஒருத்தர் இல்ல, நீ செஞ்சது தப்பு, உனக்கு தலையை வெட்டணும் வா அப்படின்னு 2 பேரையும் கூட்டிட்டு போய் சிறையில் அடிச்சு விட்டாங்க. பொழுது விடிஞ்சது மன்னர் வந்தார். மன்னர் வந்தோடனே கூப்பிட்டு, என்னையா விசாரணை, எதுக்காக சிக்கல் இருக்கா அப்படின்னு மன்னர் விசாரணை பண்றாரு. உடனே காவலாளி, ஐயா நேற்று இரவு 2 பேர் வந்தாங்க, அதுல ஒருத்தன் சிறுநீர் கழிச்சா அவனை பிடிச்சாண்டு அடைச்சு வச்சிருக்கேன், தண்டனையை கொடுங்க அப்படின்னு 2 பேரையும் கூட்டியாச்சு. அவங்க 2 பேரும் எங்கேருந்து போயிருக்காங்க? அரசப்பம்பட்டியில இருந்து போயிருக்காங்க. ரொம்ப கவனமா இருக்காங்க. அரசப்பம்பட்டியில இருந்து போன 2 புத்திசாலிகளையும் கூட்டியாந்து நிறுத்தியாச்சு. மன்னர் சொல்றாரு, நீங்கள் இரவு நேரத்தில் சிறுநீர் கழித்ததுனால உங்களுக்கு தூக்கு தண்டனைன்னு. ஆனா நம்மளால அறிவாளி இல்ல, சாதாரணமா நினைக்கல. மன்னர் தூக்கு போடுறது போடுறீங்க, முதல்ல என்னைய தூக்குல போடுங்க ஒருத்தர். பின்னாடி இன்னொருத்தர், அப்படிலாம் அவரை போடாதீங்க, என்னைய தூக்குல போடுங்க முதல்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி என்னைய தூக்குல போடுங்க, என்னைய தூக்குல போடுங்கன்னு சொல்ல. மன்னருக்கு ஒரே குழப்பம், ஏண்டா சாக போறது போறீங்க, இதுல என்ன உங்களை போடு, ஒன்னே போடுங்க, யாரு செத்தான முதல்ல, 2 பேரும் சாகத்தானே போறீங்க அப்படின்னார் மன்னர். அப்படி இல்ல மன்னா, முதல்ல தூக்குல போடுறவங்களுக்கு செத்த உடனே இந்திரோக பதவி கிடைக்குமா, இந்திர பதவி, அதனால என்னைய தூக்குல போடுங்க, நான் அந்த பதவிக்கு போயிடுறேன்னாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொன்னார், இல்ல இல்ல என்னத்தான் போடணும், நான் தான் இந்த பதவி அடையணும்னா இன்னொருத்தர். இப்ப மன்னருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சாதாரண மனிதர்கள் நீங்க எல்லாம் எங்கேயோ இருந்து வந்தவங்க, உங்களுக்கு எல்லாம் இந்திர பதவியை கொடுக்க முடியுமா? நான் மன்னர், என் மந்திரி, நாங்க 2 பேரும் தூக்கில போட்டு நாங்க வர இந்திர பதவிக்கு. நாங்க நம்ம அறிவாளிய 2 பேரையும் தூக்கில போட்டுட்டு நாட்டை கைப்பற்றிட்டாங்க. இப்ப புத்தி முக்கியமா, புத்திசாலித்தன சமயோசிதம் முக்கியமா, எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமையா இருக்கு. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, ஆரம்பண கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அதனால வள்ளலார் சொன்ன மாதிரி கருணை இல்ல ஆட்சி கடிகு ஒழிக அருள்நயந்த சன்மார்க்கர் ஆள்க என்றார். பட்டினத்தார் அந்த காலத்துல 9 கோடி சொத்தான், பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அறிவு அறிவனார் தாய்மான சுவாமி. வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன்னார். உருக்கமுடன் அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை. யாராவது கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க சாமின்னு கொடுத்தா தான் சாப்பிடுவாரா, இல்லைன்னா இல்லையா. அப்படியே ஒத்த கோவணத்தோட அப்படியே நடந்தார். 9 கோடி சொத்து. மகன் ஒரு வார்த்தை கேட்டாரு, காதத்துல ஊசிக்கு வாராது காணும் கடை வழிக்கேன்னார். ஒரு காது இல்லாத குண்டு ஊசி கூட உனக்கு உபயோகப்படாது, நீ செத்து போனா கூட வராது, எதுக்கியா சொத்து சொத்துன்னு இப்படி பாடு வர்றேன்னு கேட்காம கேட்டுவிட்டாரு. அந்த வினாடியே அந்த 9 கோடி சொத்தையும் போட்டுட்டு வீதிக்கு வந்துட்டார். மாத்தி கட்ட கோவணம் இல்லையா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு. சேந்தனாருக்கு மாஸ்டா கேட்கிறார், ஐயா இந்த சொத்தெல்லாம் என்ன வேணும், தூக்கி தெருவில் போடுனாரா, மனசு வருமா? ஒருத்தர் நம்ம ஊர்ல தேவலோகத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, சாமியாரா போறேன்னு வேகமா போயிருக்கிறாரு. 3 மைல் போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கிறாரு. வந்த உடனே கேட்டாரா, என்ன பங்கச்சான் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா, என்னங்க சாமியாரா போறேன், நீ இப்போ வந்துட்டீங்களே? ஆமா ஆமா நான் போனேன், போகும்போதே ஞாபகம் வந்துச்சு, நம்ம வீட்டு நடுமாடத்துல ஒரு சுண்ணாம்பு டப்பா மறந்து வச்சுட்டேன், அதை எடுத்து வைக்க சொல்லலாம்னு வந்தேன்னாராம். அந்த அம்மா கேட்டா, இவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்களே, வரும்போது பாதரட்சை தேஞ்சிருக்குமே, என்ன பண்றேன்?
நான் என்ன அந்த அளவுக்கு நான் முட்டாளா எடுத்து கக்கத்துல வச்சுக்கிட்டு நடந்தே வந்தேன் நானா அந்த ஆள். எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஆனா 9 கோடி சொத்தையும் தூக்கி தெருவில் போட்ட மகான் பட்னத்து செட்டியார். ஆனா என்ன பண்றா, அவங்க அக்கா ஒருத்தி இருந்திருக்கிறா. தம்பி சாமியாரா போனது போனேன், இந்த சொத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கலாம், கொடுக்கல. சரி சாமியாரா போனது வேற ஊர் பக்கம் போகாம உள்ளூருக்குள்ள பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், நமக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, இனிமே விட்டு வைக்கப்படாது, அதனால சாமி அந்த பட்னத்தாரை கொண்டு விடலாம், அக்கா தம்பியை கொள்ளலாம்னு முடிவு பண்றான். அப்பன் சுட்டு அப்பத்துக்குள்ள விஷத்தை வச்சு பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடுறா. பிள்ளைகள்கிட்ட வாங்கி கொண்டு கொடுத்த உடனே சாமி பாக்குறாரு, உள்ள விஷம் இருக்குன்னு உணர்றாரு. உடனே ஒரு வார்த்தை சொன்னார், தன்னினை தன்னை சுடும் ஓட்டப்ப வீட்டை சுடும் அப்படின்னு கூரை மேல தூக்கி போட்டாராம். வீடு பற்றி எரிந்ததாக வரலாறு சொல்லுகிறது. ஐயா, என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும். தெனை விதைச்சா தெனை அறுக்கணும், வெனை விதைச்சா வெனை அறுக்கணும். இந்த உலகத்துல பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாம் இருக்குங்கிறதுக்காக எந்த தவறையும் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனா தவறுக்கான தண்டனையை உங்களால் தப்பவே முடியாது. தள்ளி போடலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிற தண்டனையை நாளைக்கு வாங்கி வைக்கலாம், இல்ல 4 வருஷம் தள்ளி வைக்கலாம். அது உங்களுடைய பதவியினாலையும் பணத்தாலையும். ஆனால் ஒரு நாள் அந்த தவறுக்கு தண்டனைக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனாலதான் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்றார் வள்ளுவம் கற்பிக்கிறது. ஆக உளச்சான்றோடு ஒவ்வொருத்தரும் சிந்தித்து நாளைய தலைமுறையை வளர்க்க வேண்டும். ஒரு நாள் என்ன பண்றாரு, பட்டினத்தாரு வயலுக்குள்ள படுத்திருக்கிறாரு, வரப்புல தலையை வச்சு. தண்ணிக்கு 2 பொம்பளை பிள்ளைய வருதுங்க. வந்த பிள்ளைய அவரை பார்த்து ஒருத்தி சொன்னா, பாரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா வந்துட்டாரு, உண்மையிலே இவர் தான் உண்மையான சாமியார்னா ஒருத்தி. அதுக்கு இன்னொருத்தி சொன்னா, அடிப்போடி பைத்தியக்காரி, என்னத்த சாமியாரா போனாரு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னா. என்ன பாக்கி இருக்கு? இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டாரு அவர், சரிதான். ஆனா படுத்தா தலைக்கு தலகணை வேணுங்கிற சுகம் தேவைப்படுது, தலையை வரப்புல வச்சு படுத்திருக்கிறாரு பாருன்னா. சாமிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு, இப்ப தலையை கீழே வச்சு படுத்துட்டார் ஏகாந்தமா. தண்ணிக்கு போன பிள்ளைய திரும்ப வருதுங்க. இப்ப கேட்கறா, இப்போது ஒத்துக்கிறியா, சாமியார் பூர்த்தி ஆயிட்டாரா? இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இல்ல தலைதான் கீழே வச்சு படுத்துட்டாரே, இனி என்ன பாக்கி இருக்கு? அப்படி இல்ல, ஊருக்குள்ள நம்மளை பத்தி என்ன பேசுறான்னு காது கொடுத்து ஒட்டு கேட்கிறான் பாரு, அந்த புத்தி என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் அவன் முழு சாமியார். அப்ப பாடுறாரு, வித்தாரமும் கடமும் வேண்டாம் மடனஞ்சே செத்தாரை போலே திரின்னு பாடுறான். அந்த மகான் பிறந்த பூமியை, அந்த பூமி எத்தனை மன்னர்களும் மா வீரர்கள் வாழ்ந்த மண்ணு, எப்படி வாழ்ந்தார்கள் என்ற வரலாறு நமக்கு கற்பிக்கிறது. நாளைய தலைமுறைக்கு சொல்லலாம். ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு குப்பை தொட்டியில சாப்பிட்டு போடுற எச்சியல் இருக்கா, அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. பல்லவ மன்னன் தேர்ல வர்றான். தேர்ல வந்த மன்னவன் பாக்குறா, இவர் எங்கேயோ பார்த்திருக்கமே, ஆமா இவர் தான் எங்க பட்டணத்து செட்டியாரு, உங்க பிறந்த நாளுக்கு முத்துமாலை பரிசா போட்டாருன்னு சொல்ல தேரை விட்டு கீழே இறங்கி போய் செட்டியார கேட்கிறாரு, என்ன செட்டியார கோடீஸ்வரர், நீங்க மெத்தையில படுத்து கிடந்தீங்க, இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டீங்களே, இதுல என்ன உங்களுக்கு சுகம் இருக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு சாமி சொல்றாரு, மன்னவா நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்னடா எனக்கு சுகம் வேணும், இது போதும்னு சொல்லிட்டு சொன்னாரு. உன்னை கண்டவன பயந்து நடுங்கி இருந்திருப்பேன். ஏன் என் சொத்துக்கு வரி போட போறியோன்னு வீட்டில் இருந்திருந்தா, இப்ப என்ன என் கோவணத்துக்கு வரி போட போறா போயான்னு சொன்ன மன்னன் மகான் பிறந்த மண்ணு. எப்படி இருக்கு பாருங்க. பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுன்னார் தாய்மான சுவாமி. ஆகினால் நாளைய தலைமுறையை நல்ல விதமாக வளர்ப்போம், அதுதான் பண்பட்ட சமூகமாக மாறும் என்பதற்கு ஒரு உதாரணமாக பல கதைகள் இருக்கு. 2 நடந்தாய் வாழி காவேரி, நாடுக்கு மேலழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடுக்கு மேலழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலை கொடரில்
வாழி காவேரி இந்த பாட்டு எழுதுற போது காவிரி வெள்ளம் எப்படி வந்திருக்கு? நடந்து வந்திருக்கிற அவர் கவிஞர் கண்ணுக்கு காவிரி நடந்து வந்தது போல தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் காவிரி நடந்தாய் வாழின்னு பாடுறாரு. அதுக்கு முன்னால எப்படி வந்திருப்பா அப்படின்னா ஓடி வந்திருப்பா போல, அப்புறம் உருண்டு வந்திருக்கிறா, அப்புறம் நடக்க முடியாம தவந்து வந்திருக்கிறா, மொத்தத்துல வராம போயிட்டா. இப்ப காவிரி கர்நாடகாவில இருந்து வர்றதுன்னா பெருஞ்சிரமமா இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு வரைக்கும் தீர்வு எட்டப்படலையே. ஆனா வருஷம் பூரா அதைத்தான் பேசுறான். நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொருளாப்போ அரமனை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாமையா இருக்கு. நம்மளா புதுசா சொல்லணும். தெரிஞ்சிருந்தும் சில பேருக்கு கண்ணு தெரியாம போயிருது, காது கேட்டும் சில பேருக்கு காது கேட்காம போயிருது, வாயிருந்தும் சில நேரத்தில் சில பேருக்கு ஊமையா போயிருது. நான் என்ன செய்ய ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. தர்மத்தின் வாழ்வதன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இன்னைக்கெல்லாம் காவிரியில தண்ணி போய்கிட்டு இருக்கு. வணக்கம் ஐயா வாங்க. காவிரி தண்ணி போய்கிட்டு இருக்கு. காவிரியிலையும் கொள்ளிடத்திலையும் தண்ணி எங்க போகுது? காவிரி முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்துல போய் தண்ணி கடல்ல கலக்குது. வீணா போய் பல லட்சம் கண்ணாடி தண்ணி வீணா கடல்ல கலக்குது. பச்சை தண்ணியை சேர்த்து வைக்க இந்த நாட்டில் ஒரு திட்டமும் இல்ல. பச்சை தண்ணியை விலைக்கு எப்படி விற்கலாம்னு மனுஷன் புத்தி வேலை செய்யுது. 10 ரூபாய்க்கு போத்தல் விற்கிது, தண்ணி போத்தல். 10 ரூபாய்க்கு தண்ணி போத்தலை வாங்கி தண்ணியை குடிச்சு விட்டு மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் போய் திருநீர் கழிக்க போனா அவர் 10 ரூபாய் கேட்கிறார். சரி 10 ரூபாய் எடுத்துட்டு உள்ள போனா அது நரக வேதனை. போனவங்களுக்கு தெரியும். நல்லா வச்சிருக்காங்க. நான் பார்த்தா அவ்வளவு கொடுமையா இருக்கு. கேவலம் கக்கூச கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல நாட்டில். நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆனாலும் பாருங்க, காவிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த தண்ணியை சேர்க்க நாட்டில் திட்டம் இல்லை. ஆனா தனி ஒரு மனிதனாக நீர் மேலாண்மையை கையில் எடுத்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தாலுகா நாடியம் கிராமத்தில் பிறந்த நிமல் ராகவன் உலக நாடுகள் எல்லாம் நீர் மேலாண்மையை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றான். நம்ம தமிழ்நாடு முழுவதிலிருந்து இன்னைக்கெல்லாம் திருச்சுழியிலிருந்து சாயல்குடி வரைக்கும் இந்த கால்வாயை தூர்வாரிக்கிட்டு இருக்காரு. எத்தனை இடங்கள், எத்தனை. தென்னாப்பிரிக்கா நாடான கென்யா போய் செஞ்சுட்டாரு. ஆப்பிரிக்காவை ஆப்ப நாடுன்னு வலைதளங்களை தட்டி பாருங்க. என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார். அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தனி ஒரு மனிதனாக நானும் உங்களுக்கும் சொல்றேன். நம்ம ஊரு நம்ம வீடுகளை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஊர் சுத்தமா இருக்கும். வந்தோன்னு பார்த்தேன், மேடைக்கு பின்னால ரொம்ப அழகா சுத்தம் செய்து வைத்திருந்தார்கள். மறக்க முடியாது, அதை தவிர்க்க முடியும். இன்னும் சில வேலைகளை செய்துவிட்டால் நம்ம உடம்பு நாகரிகமாக இருப்பது போன்று ஊர் சுத்தமாக, ஊர் சுத்தமான நாடு சுத்தமாக என்பது தனி ஒரு மனிதனாக எல்லோரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களும் நாடு கற்பிக்கிறது. நாடு செய்யுமானா நம்மளும் நாட்டோட சேர்ந்து செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. தேநீர் அருந்தி விட்டு இந்த குவளை இருக்க நாகரிகம் நினைச்சு கப்புன்னு ஒன்று வாங்கி குடிக்கிறோமே, அதுக்குள்ள பிளாஸ்டிக் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுக்குள்ள இருக்கு ஒண்ணு மெழுகு தடவி உள்ளே ரொம்ப லேசான, எப்படி சொல்றது தமிழ்ல சொல்லணும்னா ரொம்ப மிதமான ஒரு நெகிழி இருக்கு. இல்லைன்னா அது நிக்காது, தண்ணி ஊத்தினா கரைஞ்சு போயிரும்ல. அப்ப அதெல்லாம் தெரியாது. நம்ம குடிச்சுப்படி எங்க வேணாலும் தூக்கி போடுறோம், எங்க வேணாலும் பிள்ளைகளும் தூக்கி போடுற அளவுக்கு விட்டுட்டோம். நம்ம சொல்லி கொடுத்து நாளைய தலைமுறையை சுத்தமாக சுகாதாரமாக வளர்த்து விட்டால் நாளை செய்யறவங்களை நம்மளும் கேள்வி கேட்கலாம். நம்மளும் சரியில்லைன்னா எல்லாரும் சரியில்லை. இங்க என்ன தெரியுமா திட்டம்? ஏன்டா இந்த மாதிரி பண்ற? எவன் பண்ணல? ஏன்டா இப்படி பேசுற? யாரு பேசல? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு? அப்படி ஏன்டா இப்படி குடிக்கிற? எவன் குடிக்கல? ஒருத்தர் கேட்கிறாரு, கடையை திறந்து வச்சிருக்கேன், நாங்க உங்களை குடிக்க வர சொன்னா உங்களை யார் வர சொன்னதுன்னு என்ன கேட்கிறாரு. நான் பேசுறேன் நான் மேடையில். அதனால ஏன்னா சிவகங்கை மாவட்டம் சாராயத்துல முதலிடம் பெற்றிருக்கு. தீபாவளி அன்னைக்கு 790 கோடி வித்திருக்கு. முதல் மாவட்டமாக. அதுலயும் மதுரை மண்டலம் எவ்வளவு பெரிய பெருமை. மதுரையில பெண்களுக்கு அரசு மதுபான கடை மதுரையில மட்டும்தான் திறந்திருக்கான்னு பார்த்தா நாகர்கோவிலையும் திறந்தாச்சு. இதெல்லாம் நாட்டோட பெருமை. நம்ம ஒன்றும் குறை சொல்லக்கூடாது, பெருமையை வெளிப்படுத்துறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்படிலாம் இருக்கு இந்த நாட்டில். நமக்கெல்லாம் பெருமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாளைய தலைமுறையை வளர்க்கிறதுக்கு நாடு எவ்வளவு பெரிய திட்டங்களை கையில் கொண்டு வந்திருக்கிறது என்பதை என் அறிவில் சிறந்த பெரியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூக்கு மேடைக்கு அனுப்பினார் 2 மன்னர்களையும் மந்திரியவும். அதுக்கு தான் இந்த கயிறு இங்க. நீங்க யோசிச்சுக்கோங்க நாளைக்கு இந்த மாதிரி. அதனாலதான் இந்த கதையவே சொன்னேன் நான். இப்படி இத்தனை விஷயங்களும் எல்லாம் நமக்கு எதிர்பாராத விதமாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் வீடு சுத்தமா இருக்கணும், நாடு சுத்தமா இருக்கணும், ஊர் சுத்தமா இருக்கணும்னா கண்ட இடத்துல இந்த பாட்டில் போட்டு உடைச்சு வைக்காதீங்க. கீழடி ஆய்வு சொல்லுது தொல்லியல் துறை. ஆனா 3000 ஆண்டுகளுக்கு முன்னே நாகரிகத்தோடு கழிவறை கட்டி தமிழர்கள் வாழ்ந்ததாக என்று என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, தமிழர்களே, நாளைக்கு இன்னொரு 100 வருஷம் கழிச்சு 200 வருஷம் கழிச்சு இந்த பகுதியிலே எந்த பகுதியிலே தோணுனா நமக்கு என்ன கிடைக்கும்? சாராய போத்தல். மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா? 100 நாள் வேலைக்கு போற என் தாய்மார்கள் காலில் எத்தனை பேருக்கு பீங்கான் குத்தி இருக்கு? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. குடிக்கிற நீங்க ஏன் கண்ட இடத்துல போட்டு உடைக்கிறீங்க? நியாயமான யோசிங்க. 25-30 வருஷத்துக்கு முன்னால ஊருக்குள்ள 1-2 பேர் குடிச்சாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வெட்கப்பட்டாங்க. அதனால கொஞ்சம் கண்ணியம் இருந்தது. இப்ப ஊருக்குள்ள 1-2 பேர் தான் குடிக்காம இருக்கிறாங்க. 50 பேரும் குடிச்சுட்டு படுத்துற பாடு நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் நாட்டோட வளர்ச்சியினுடைய முதல் கட்டம். அதனால ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் காலதாம
தாமதம் காரியத்துக்கு கேட்டு ரொம்ப காலம் தவறி போய்கிட்டே இருக்கு. காலம் தவறாத காந்தியடிகள்னு மதுரையில கூட்டம் மகாத்மா காந்திக்குன்னா 8:50 வந்துருவாராம். 9 மணிக்கு கூட்டம்னா 10 நிமிடம் முன்னாலேயே 15 நிமிடம் முன்னாலேயே. இன்னைக்கெல்லாம் நாடகம் 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். நம்ம இங்கே எத்தனை மணிக்கு வர்றோம்? 9:50 தான் வர்றோம். சரி, அது நமக்கு நல்ல விஷயம் தானே. அதனால எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியிருக்கு. சரி, 9:50 நம்ம வர்றோமே, இங்கே எல்லாம் சரியா இருக்கான்னா அதுக்கப்புறம் தான் தேடுவோம். ஒன்னா எவ்வளவு வேலை இருக்கு. இத்தனை எதனால? ஏன் ஒரு மனைவி ஒருத்தர் போட்டு அடிச்சாருன்னா ஏன்டா அடிக்கிற? அவன் வாய் சரியில்லைன்ற. ஏன்டா அவன் பிள்ளைய திட்டுற? அவன் போக்கு சரியில்லை. ஏன்டா நீ குடிச்சுக்கிட்டே இருக்கிற? எனக்கு மனைவி சரியில்லை. தப்பு பண்றேன் பூரா ஒரு காரணம் வச்சிருக்கானே. தப்பு பண்றதுக்கு பூராத்துக்கு ஒரு காரணம் வச்சிருந்தா எப்ப திருந்த போறோம்? சமூகம் மொத்தமும் குற்ற சமூகமா மாறி நிக்குதே. யார் சொல்லுவா? பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்லுவோம்ல. உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட மயம் வருமா பேசினா என்ன பிள்ளை வளர்த்து தப்பு தப்பா பேசிக்கிட்டு அசிங்கமா அப்படின்னா அவனுக்கு தெரியுமா அது கெட்ட வார்த்தை அசிங்க வார்த்தைன்னு? பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் பேசுது? அது கெட்ட வார்த்தைன்னு தெரியல. அது காதுல கேட்ட வார்த்தையே பேசுறதுங்க பிள்ளைகள். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்க பேசுறத பிள்ளைகள் காதுல வாங்கி, அதான் கற்றலின் கேட்டல் நன்று. நல்ல தெளிவு வரணும்னா நல்ல கல்வி இருக்கணும். நல்ல கல்வி இருக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற சிந்தனை தான் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த உலகத்துல கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. அப்படிப்பட்ட படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் நான் பேரறிஞன் பிளேட்டோ. அப்படிப்பட்ட நாகரிகம் பெற்ற நாம ஏன் திரும்ப இப்படி தலைகீழாக மாறினோம் என்பதை என் அறிவு சந்தபதி அவர்கள் சிந்தித்து பாருங்கள். இருந்தாலும் ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? இல்ல. இருக்கு, ஆனா சில பேருக்கு இல்ல. இருக்கு இல்ல. ஏன் இல்ல? இருக்கு, எல்லாருக்கும் பயன்படுத்துறது இல்ல. சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவா. மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்கள் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும். இப்ப வரும் பெண் அதுக்கு திரியும்னா எது? ஆடு மாடுன்னு வந்துருச்சா? நல்லா நினைச்சு பாருங்க அறிவில் சேர்ந்த பெரியோர்களே. ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வரல வைத்தான் இறைவன். அதனாலதான் நமக்கு தமிழ் மொழியினுடைய இலக்கணம் உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? உயர்வுனா தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும். சொல்லலையே. ஏன் சொல்லல? ஓரறிவு உறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வா சொல்லக்கூடியதுன்னு கூடாது என்று இந்த தமிழனுடைய மாண்பும் உயர் குணமேமிய தமிழன் அதை அட்டினை என்று பெயர் வைத்தான். சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே, என்ன நடக்குது இங்க? எதை நோக்கி பயணிக்கிறோம்? என்ன செய்ய போறோம்? நாளைய தலைமுறைக்கு என்ன விட்டு வச்சிருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க நல்ல தயவு செய்து. ஏன்னா பாகற்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். பாகற்காய் கசக்கும். கசந்த காய்க்கு தமிழர்கள் பாகற்காய்னு பேர் வைத்தார்கள், கசக்கிற காய்னு பேர் வைக்கல. வெள்ளக்காரங்க அடிச்சு பார்க்கறான், கசந்துச்சு. கசந்த காய்க்கு அப்படியே பேர் வைத்தான், பிட்டர்கார்டு ஆங்கிலத்தில் கசப்பு காய்னு. ஆனா தமிழர்கள் பாகற்காய்னு பேர் வைத்தார்கள். என்ன காரணம்? பாகுனா இனிப்பு, அற்றதுனா இல்ல, அது இனிக்காது, கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த இந்த உயர்ந்த குணம் படைத்த சமூகம் இன்றிருக்கு நிலை என்ன? தமிழர்கள் ஆகிய நாம் வீரம் பேசுகிறோம், வரலாறு பேசுகிறோம், எங்களை விட ஆளே இல்லைன்னு பேசுறோம். ஆனா 100க்கு 200க்கு அடிமையாகி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு அடிமையாகிட்டோம். எப்படி அது நியாயமா? பண்பாடு இல்லை, கலை இல்லை, மொழி இல்லை, இலக்கியம் இல்லை, கலாச்சாரம் இல்லை. எங்க போய் சொல்ல நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து போடலாம்? 1/2 மணி கோழி விட்டா அம்மிக்கல்ல உடைக்கும். அதனால என்ன செய்யணும்? 1.5 ரூபாய்க்கு பார்ப்போம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் பகை பிளத்தை ஏற்றி வைக்க
தயக்கம் கை தட்டு காயத்தை பத்தி வச்சு என்ன உள்ள தட்டி தோலை உரிக்கிற வேலை தான் நடத்தணும். தோலை என்ன செய்யுது பதப்படுத்தும். நீங்க நகரங்கள் எல்லாம் இப்ப தாண்டும் போது நீங்க இந்த பக்கம் மதுரை போனீங்கன்னா, மேலூரை தாண்டி மதுரை போனீங்கன்னா இந்த பக்கம் வேலம்மாள் மருத்துவமனை வழியா மண்டேலா நகர் விமான நிலையம் வரைக்கும் போறீங்கல்ல, எத்தனை இடங்கள்ல கோழி கழிவுகள் கண்டதை கொட்டி ஒரே நாத்தமா நாடுது. இது ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த இடம். தமிழ்நாடு முழுவதும் இந்த கதி தான். அப்ப அதெல்லாம் சரி செய்யணும்னா தனி மனித ஒழுக்கம் வேணும். நம்ம இதை செய்யக்கூடாது. அதுக்கான சரியான சட்டம் கடமை செய்யணும். இருக்கணுமா இல்லையா? இருக்கா? என்ன இருக்கு? என்னத்த சொல்ல, ஒருத்தர் பெரிய பணக்காரர் வட்டி கொடுக்குறவர் இருந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப கஞ்சத்தான வட்டிக்கு வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்திருக்காரு. ஒரு நாள் வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்கிறாரு. அது நிறைய அந்த காலத்துல தங்க காசுகள் இருந்த காலம், காலனா ஓட்ட காலனா இருந்த காலம். அப்படி நிறைய வசூலாயிருக்கு. முடிச்சா கட்டி சாரட்டு வண்டியில போட்டு வட்டி பணத்தை வசூல் பண்ணிட்டு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கிறாரு. வர்ற வழியில எப்படியோ அவர் கொஞ்சம் அசதி தூங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பணப்பையில எண்ணி பார்த்தா ஒரு பைய காணாம போச்சு. பணப்பையில ஒண்ணு உறைஞ்சு வச்சு துடிச்சு போனார். ஆத்தா வட்டி பணத்தை வாங்கிட்டு இப்படி தொலைஞ்சு வச்சு என்ன கதி ஆகுறது, நம்ம எப்படி சாப்பிடுறது, தூங்குறது, துடிச்சு போயிருந்தவருக்கு ஒரு யோசனை. இந்த தண்டோரா போடுறதுன்னு ஒருத்தர் இருப்பாள் அந்த காலத்துல. தண்டோரா போடுற ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னாருடைய பணப்பை தொலைஞ்சு போச்சு, எடுத்தவங்க கொண்டாந்து கொடுத்தா 100 பொன் சன்மானம் கொடுக்கப்படும், விளம்பரம் பண்ணு. தண்டோரா போட்டு சொல்லியாச்சு, யார் எடுத்திருந்தாலும் கொண்டாந்து கொடுத்துருங்க, இவ இன்னாருடைய பை தான், அதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 100 பொன் தங்க காசு பரிசு வழங்கப்படும், சன்மானம். இப்ப அவர் வந்த வழியில கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு. ரொம்ப ஏழ்மையானவர், ஆனா செம்மையா இருப்பார், நேர்மையானவர். ஏழ்மையிலும் நேர்மையா இருக்கிறவன் தான் மனுஷன், தெரியுமா இல்லையா? ஆமா. அப்படி வந்தாரு. அவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கு, பிள்ளையார் கோயில் கட்டணும்னு. காசு கிடைச்சா ஒரு பிள்ளையார் கோயில் கட்டலாம்னு நினைச்சுக்கிட்டே வர்றாரு. அவர் வந்த வழியில இந்த பணப்பை கிடக்கு. பணப்பையை எடுக்கிறாரு. ரொம்ப கனமா இருக்கு, காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி கடவுளே பார்த்து கொடுத்துருப்பார் போல அப்படின்னு கொண்டு போய் வீட்டு பூசி அறையில வச்சுட்டு கை காலை கழுவிட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தாரு. இந்த தண்டோரா போடுற சத்தம் கேட்டுருச்சு. இன்னாருடைய பணப்பை விழுந்துருச்சு. எடுத்து கொடுத்தா 100 பொன் சன்மானம். இப்ப முடிவு பண்ணார், சரி பரவாயில்ல, உங்களை விழுந்துச்சு எடுத்தோம். உடையவர் கேட்டாருன்னா கொண்டே கொடுக்கணும், கொடுத்துருவோம். 100 பொன் பரிசு சன்மானம் கொடுக்குறோம் இருக்கா, அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பொழுது விடிஞ்சு குளிச்சு திருநீர் இட்டு அப்படி நிறைய கொண்டு போய் அவருக்கு கொண்டே கொடுக்க போறார். ஐயா, நேற்று தண்டோரா போடுறதை கேட்டேன், உங்களோட பணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், வச்சுக்கோங்க, இந்தாங்க எண்ணி பாருங்க. எண்ணி பாக்குறாரு. அதுல 800 பொற்காசுகள் இருக்கு, 800 காசு இருக்கு. ஐயா இருக்கா, சரியா இருக்கா? சரியா இருக்கு. நீங்க எனக்கு 100 பொண்ணு சன்மானமா தர்றேன், நீங்களே அதை கொடுங்கன்னாரு. அவர் சொன்னார், 100 பொண்ணு தர்றேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், நானா கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டியா? ஏன்னா இதுல 900 பொற்காசு இருந்துச்சு, நீ ஏற்கனவே 100 காசை திருடிட்டு 800 கொண்டு வந்து கொடுத்துருக்க, அதனால மேற்கொண்டு வாங்கலாம் நினைக்கிறியா, கொடுக்க முடியாதுட்டார். இப்ப அவருக்கு ரொம்ப வருத்தம், காசை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா கூட கவலை இல்லை, என்னை திருடேன்னு சொல்லிவிட்டாரு, தன்மானத்துக்கு இழுக்கு, அதனால உனக்கு ஒரு பஞ்சாயத்தை வைக்கிறேன்னு போய் ஊருக்குள்ள பஞ்சாயத்தை வச்சுட்டார். பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்துல சொல்றாரு, இந்த மாதிரி அவருக்கு பையன் கிடந்துச்சு, நான் எடுத்துட்டு வந்திருந்தேன், ஆனா எடுத்து கொடுத்தவர்களுக்கு 100 பொன் சன்மானம் தர்றதா சொல்லியிருந்தாரு, திரும்ப கொண்டே கொடுத்துட்டு கேட்டா கொடுக்க முடியாது, என்னையே திருடன் என்று பட்டம் கட்டுகிறார் பஞ்சாயத்து கூட்டியது. உடனே பணக்காரரை கூப்பிட்டு விட்டு, இங்க வாங்க, நீங்க இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னீங்களா? ஆமா. உங்களோட பணப்பை தானா? ஆமா. எவ்வளவு வச்சிருந்தீங்க? 800 பொண்ணு இருந்துச்சு. அப்படியா, எடுத்துட்டு வாங்க. 900 பொண்ணு இருந்துச்சு, இதுல எத்தனை இருக்கு? 800 இருக்கு. இப்ப தீர்ப்பு என்ன சொல்லணும்? எண்ணி பார்த்தா 800 இருக்கு, நான் 900 வச்சிருந்தேன், 100 எடுத்துக்கிட்டாரு, அதனால கொடுக்க முடியாது. அவர் பஞ்சாயத்து, இவர் தரலன்னதை தரல, நான் எடுக்கலேங்கிறாரு. இப்ப பஞ்சாயத்துல ஒரு முடிவு வருது, பணக்காரர் அவர் எதுக்கு 100 பொண்ணை குறை சொல்ல போறாரு? என்னதான் இருந்தாலும் பொய் சொல்றது ஏழையாத்தான் இருக்கும். எப்படி முடிவு பண்றாங்க பாருங்க, ஏழை தான் போய் சொல்லுவேன். ஆனா இங்க ஏழையெல்லாம் எப்படி இருக்கா தெரியுமா? 2000 3000 கொடுத்துட்டு சத்தியம் பண்ணி ஓட்டு எனக்கு தான் போடுறேன்னா அதை மாறாம போடுறேன் நம்மால். ஆனா கதையில என்ன சொல்றேன் பாருங்க, ஏழை தான் திருடி இருப்பேன், பணக்காரன் நேர்மையா இருப்பேன் ஒரு கதையை சொல்லி தீர்ப்பு எப்படி கொடுத்தா பாருங்க. ஐயா, நீங்க வச்சிருந்த பையில 900 பொண்ணு இருந்துச்சா? ஆமா. இதுல எவ்வளவு இருக்கு? 800 இருக்கு. அப்ப 800 இருக்கிற பைய அவர்கிட்ட கொடுங்க, கொடுத்தாச்சு. நீங்க வச்சிருந்தது 900 பை பொண்ணுன்னா அந்த பை இல்ல இது, இந்த பை வேற ஆறுட்டோ, அதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. 900 பொண்ணு இருக்கிற பை வந்தா அது உங்களுக்கு தரப்படும், போங்கட்டாங்க. அதான சரியா இருக்கும், அதான தீர்ப்பு. அப்படியா நடக்குது இன்னைக்கு தீர்ப்பு? நமக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நீதியும் இல்லை நிதியும் இல்லை, எல்லாம் மொத்தமா. அதனால காலதாமதம் காரியத்திற்கு கேடு எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பட்சத்துக்கு கவனிப்போம். நாராயண நமக. ஆளாளம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். யாருக்காக? முருகனுக்காக. முருகனுக்காக இந்த இடத்திலே 12 ஆண்டு கால தவம், குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடம் ஆக வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரியார். அருணகிரியாருடைய ஆயுள் முடியுது.
செத்து போயிடலான்னு திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து விழுகிறாரு. விழுந்தவர் அருணாச்சலேஸ்வரர் சிவசிவான்னு சொல்லி விழுகல, அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல, திருவருள் முன்னினை முருகான்னு விழுந்தாரு. முருகன் உள்ளங்கையில தாங்கி சும்மா இரு சொல்லற பவ அப்படின்னு 12 ஆண்டுகள் உட்கார வைத்த பெருமை அருணகிரியாருக்கு உண்டு. அந்த அருணகிரியார் பாடியதுதான் திருப்புகழ் 16,000. அப்பேற்பட்ட திருப்புகழ் பாடிய அருணகிரியாருடைய வாக்கின்படி இந்த இடத்துல முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். முருகனுக்காக வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்ற பொழுது அஞ்சரவையை ஆனந்த தேங்காற்று தாளாட்டுது, ஆலோலம் எனும் பாட்டு தாங்கிக்குது, சிலை போலவே நிலமகள் மகிழ்ந்திட ஆனந்த தேங்காற்று தாளாட்டுது. இப்படி வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கின்றால் காலதாமம் இல்லாமல் காலத்தோடு அவளுடைய திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். அதற்கு ஒரு பாலமாக நாம் இருக்கிறோம். இங்க ராமநாதபுரம் சமஸ்தானம் விஜய ரகநாத சேதுபதினு ஒரு மன்னர் இருந்தார் தெரியுமில்ல? அந்த மன்னர்களுக்கு ஒரு சாபம் இருக்கு தெரியுமா? ஆமா, பெரிய சாபம் அது. இந்த சாபம் எதனால வந்துச்சுன்னா, திருச்சியிலிருந்து புறப்பட்டு வந்தார் ராமநாதபுரம் மாவட்டம். கேள்வி வெத்தலையை தொடச்சு போட்டது யாரு? இருக்கட்டும், அதனால ஒண்ணு இல்லை. ஆமா ஆமா, அவருக்கு அவர் சிந்தனையில் நல்லது. அருமையான கேள்வி. வெத்தலை யாரை தொடச்சு போட்டாங்களா யாருன்னு கேட்கிறாரு. சரி, இருக்கட்டும். அதனால விஜய ரகநாத சேதுபதி மன்னர்கள் வம்சத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபம் என்னன்னா, தாய்மான சுவாமி திருச்சியிலிருந்து போறாரு, ஒரு மயானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் செத்து போனார்னு தகவல் கிடைக்குது. இறந்த பிணம்தானே என்று கட்டமொட்டையெல்லாம் அடிக்கி தீ வைக்க சொல்லி உத்தரவு விட்டாச்சு. இந்த உத்தரவு போட்டதுனால தீ வச்சாச்சு. தீயோட வெப்பம் தாழாமல் சிதையை தள்ளி எழுந்து பாடுகிறார் வித்தக சித்தர்கணம் என்று மொத்தம் 100 பாட்டு. அந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சமஸ்தானத்தில் ஆண் வாரிசுகள்லாம் 40 வயசை தாண்டலை. அந்த வரலாறு இன்னும் இருக்கு பாருங்க. அப்ப எதையுமே முன்னால செய்யும் போது பிறருக்குன்னா முற்பகல் செய்யும், தமக்குன்னா பிற்பகல் தாமே விளையும் என்று வள்ளுவர் சொன்னது போல. ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய்னா இந்த தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, தடியங்காய்னு பேர் திருநெல்வேலி பக்கம். திருஷ்டி பூசணின்னு சொல்றோம்ல, அந்த பூசணிக்காய் கிடந்திருக்கு. உருளையா வெள்ளை வெள்ளையா கிடந்திருக்கு. அவருக்கு ரொம்ப சங்கடம், என்ன இவ்வளவு பெரிய காய் என்ன இருக்கும் அப்படின்னு உருட்டி பார்த்தா அது கொடியில காய்ச்சி கிடக்கு. அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவ்வளவு பெரிய காய் ஒரு சின்ன கொடியில யார் படைச்சது? கடவுள் தான் உருவாக்குனானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, முட்டாள். சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காய் என்ன பொருத்தம் இல்லாம அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே போறேன். பக்கத்துல ஒரு ஆலமரம் போய் மல்லாக்க படுக்கிறாரு. ஆலமரத்துல மேல சின்ன சின்ன பழங்கள் இருக்கு. இப்போ ஒரு யோசனை வந்துச்சு, இவ்வளோ பெரிய மரத்துல ஒரு சின்ன பழம், ஒரு சின்ன கொடியில
அவ்வளவு பெரிய காய் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை, கடவுளுக்கு அறிவு இல்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு சொல்லி படுத்துருக்கு. நாட்டில் கொல்லப்போய கடவுளை முட்டாள்னு தான் சொல்றேன். ஆனாலும் பாருங்க, சொல்லிட்டு படுத்து கிடந்தா திடீர்னு ஒரு காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஆலம்பழம் நழுவி ஒன்று ஒரு நெத்தியில வந்து பொத்து விழுந்துச்சு. அப்பான்னு எந்த இடத்துல பதறி போய் இப்ப நினைக்கிறேன், ஆத்தாடி ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கு இந்த வழி வலிக்குதே. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூஜனிக்கா மேல இருந்து விழுந்திருந்தா நேரம் தலை என்ன கதியாயிருக்கேன், செதர் தேங்காயா போயிருக்குமே. கடவுள் மிகப்பெரியவன், சரியாத்தான் வச்சிருக்கான். இயற்கை இயற்கையாக, நதி நதியாக, ஆற ஆறாக, கடல் கடலாக, மணல் மணலாக, வயல் வயல்வெளிகளாக அத்தனை ஒழுங்கா இருந்துச்சு. மனித பேராசையில எல்லாம் தலைகளா போச்சு. இளங்கோவடிகள் பாடுகிறார், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்ல இயல்பு கெட்டு நில நடுக்குற்ற போது பாலை படிவம் கொள்ளுன்னார். நடக்குதா இல்லை? இன்னைக்கு மலையை பூரா உடைச்சி மண்ணா விற்கிறோம், ஆத்து மண்ணாளி பூரா வித்துட்டோம், மரங்கள் எல்லாம் வெட்டியாச்சு. அப்புறம் பாலைவனமா மாறுமா மாறாதா? கேரளாவில் ஒரு குச்சியை ஒடிக்க முடியல, சட்டம் அப்படி இருக்கு. ஆனா இங்க இருக்கிற மழை இல்லை, மரம் இல்லை, எதை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அதை பத்தி யாருக்கும் கேள்வி இல்லை. நாளைய தலைமுறை எப்படி வாழ வைக்க போறோம்? மரங்கள் இல்லை என்றால் பறவைகள் அழிந்து விடும். பறவைகள் அழிந்து விட்டால் 25 நிமிடங்களிலே மனித சமூகம் அழியுமா? விஞ்ஞானிகள் ஆய்வு. ஏன்? பூச்சிகள், விஷவண்டுகள், இந்த பறக்கிற பூச்சியை நம்மளை தாங்க முடியல, நிக்க முடியல. ஆனா பறவைகள் இல்லை என்றால் விஷவண்டுக்கள் வந்து மனித இனத்தை அழிக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். என்றால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் இல்லை, வீட்டில் இருக்க அத்தனை பேரும் மரம் வளர்க்கணும். பிறந்த நாள் வந்தா மரம் வளர்க்கணும். மரத்தை அநியாயத்துக்கு வெட்டி தூக்கி வீசக்கூடாது. அத்தனை மரங்களுக்கு அவ்வளவு தன்மைகள் இருக்கு. ஆலமரம், புங்க மரம், புளிய மரம், வேப்ப மரம், மாமரம், பலாமரம், ஆலமரம், அரச மரம், எல்லா மரங்களும் நின்னா மரம், விழுந்தால் விறகு. சில மரம் தான் நின்னாலும் மரம், விழுந்தாலும் விறகு. வீட்டுல என்ன உத்தரம்? தேக்கு. என்னையா நில? வேம்பு. கட்டில என்ன? சந்தனம். சன்னல் என்ன? படாக்கு, கோங்கு. சில மரங்கள் நின்னாலும் மரம், விழுந்தாலும் மரம். அதுபோல மனிதர்களும் நின்னாலும் மனிதர்கள், சில பேர் விழுந்தாலும் மனிதர்கள். அதனாலதான் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அந்த மனிதனாக வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை திறக்கும். நாளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க யாராவது வச்சிருக்கிறோமா அப்படின்னு ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த ஒற்றுமை விலகி போச்சு. சேர்க்க வேண்டிய எந்த பிள்ளையாவது வீட்டுல பயலுக நேருக்கு நேரம் நின்று பேசுறாங்க, பார்த்தா இப்படி பேசுறேன், முகத்தை பார்த்து பேசுறாங்க இல்லை பெத்தவங்களோட. பாத்தீங்களா கதையா? இன்னைக்கு பாருங்க, 2 பிள்ளை 2 இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. 5 வயசுல சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் புள்ள. 10 வயசுல சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவாரு, புத்தி வேணா பிடிக்கல. 15 வயசுல அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறேன். அப்புறம் 20 வயசுல அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படி அந்த ஆளை கட்டி கொடுவோம், கடவுளே கருமம். அப்புறம் பார்த்தா பாருங்க, 30 வயசுல நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. அப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு, அந்த ஆளு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மண்டையில முடி வெடிக்குவாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழகா காட்டுறேன் தம்பி, அலங்கோலமா தர்றாங்க. கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆமா, நீங்க பாருங்க, பெரிய பிள்ளை இருக்கிறாங்க பரவாயில்ல. ஒரு அம்மா அவரை சேர்க்காதீங்க மச்சான், ரொம்ப அழகா இருக்கீங்க மச்சான். இருக்கட்டும், இளங்கண்டி எனக்கெல்லாம் எவ்வளவு மிச்சம். அப்புறம் எல்லா பேரும் முடி வெட்டுவேன், நான் முடி வெட்ட தேவையில்லை. அவர் பணத்தை மிச்சம் பண்றேன். ரொம்ப நம்மளை கை கட்டாதீங்க, பேசாம இருக்க. தலை வெப்பனா தம்புரா முடியும்னு ஆயிடுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரம் நீங்க பாருங்க, நான் வேஷம் போட்டு நடிக்கிறேன், அரிதாரம் பூசி நடிக்கிறேன், நீங்க எல்லாம் வேஷம் போடாம நடிக்கிறீங்க, தெரியுமா இல்லையா? உலகம் நாடக மேடையில் அனைவரும் நடிகர்கள் தான். அம்மாவுக்கு பிள்ளையாக, அப்பாவுக்கு பிள்ளையாக, மனைவிக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தகப்பனாக, உறவுகளுக்கு உறவுகளாக, எல்லாருக்கும் ஒரு வேஷம் இருக்கு. அந்த வேஷம் கலையாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதை கூட கலைச்சிடலாம், அந்த வேஷம் மிக முக்கியம் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை ஒரு நாடக மேடை. அதுதான் தத்துவம். நீங்க பாருங்க, மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு, பெரிய வித்தியாசம் இல்லை. மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒண்ணு. மாட்டுக்கு அறிவு இருக்கு, வண்டிக்கு அறிவு இல்லை. மாடு அறிவு இருக்கிறதுனால போய் வண்டியில சேராது. அறிவில்லாத வண்டி வந்து மாட்டோட சேராது. மாட்டையும் வண்டியும் பூட்டுறதுக்கு வண்டி மாட்டுக்கு உரிமையாளர் உடையவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வண்டியும் மாட்டையும் பூட்டி ஓட்டணும். அவர் ஓட்டினாலும் நான் தான் போவேன்னு, மாடு போக முடியாது, வர முடியாது, வண்டியும் சொல்ல முடியாது. எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்கே ஓட்டணும், எப்போ அவுக்கணுங்கிற கணக்கு வண்டி மாட்டோட உரிமையாளர்கள் இருப்பது போலே என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, இந்த உடம்புக்கு அறிவில்லை, ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. எங்க ஓட்டணும், எவ்வளவு தூரம் ஓட்டணும், எப்போ ஓட்டணும், எங்கன கொண்டு போய் அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில இருக்கு. அதுக்கடையில நான் தான் பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை விடுங்கள். தூங்குனா எந்திரிக்கிறமாங்கிறது நிச்சயம் இல்லை. அதனாலதான் தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுன்னு பாடுகிறார்கள். ஆகினால அத்தனை விஷயங்களும் தத்துவங்களும் கொட்டி கிடக்கு. இங்கே தேடுவதற்கு ஆள் இல்லை, தேடி கொடுப்பதற்கு வழி இல்லை. காரணம் மாறிக்கொண்டே போறோம். நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம்
நாமெல்லாம் தமிழர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்று பிறந்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள மகிபாலன்பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்று பிறந்தர வாரா என்றார். எங்கே இருக்கு? ஐக்கிய நாடுகள் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ். தமிழ்நாட்டில் இருக்கா? 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலையா? எவ்வளவு பெரிய அவமானகரம். எல்லார் வீட்லயும் தமிழ்ல பேர் வச்சிருக்கிறோமா? எல்லாம் வடநாட்டு பேர்களை வச்சுட்டோம். நம்ம நாட்டில் இருந்த அத்தனை பேர்களுடைய பேரெல்லாம் மறந்துட்டோமே. யார் வேறையாவது வடநாட்டுக்காரன் வச்சிருக்கானா? இல்ல. ஆனாலும் சொல்றேன், நாங்க தான் நாட்டில் தமிழை உருவாக்கணும், வளர்த்தோம்னு வெக்கம் இல்லாம. படித்திருக்க சின்ன பிள்ளைகளை எழுப்பி கேளுங்க, தமிழ் எழுத்து எத்தனை தெரியலையே. அதான யதார்த்தம். யதார்த்தம் ஏற்க மறுக்குத. புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்கு, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடனேன்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சீக்கிரத்தில் ஒரு குழந்தையை பெற்று கொடுத்தானா அதுதான் அவளோட கடமை. குழந்தையை பெற்றெடுத்த உடனே அந்த பிள்ளையை நல்ல முறையா வளர்க்கறது யாருக்கு கடமை? பெத்த தகப்பனுக்கு கடமை. அதான் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அடுத்தவர் தான் மிக முக்கியம், நன்னெறி நல்குதல் வேந்தனுக்கு கடனே. வேந்தன்னா அரசன். நன்னெறினா அறநெறிகளை தர்மத்தை மக்களுக்கு புகத்துறதுதான் வேந்தனுக்கு கடமை, நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு கடமை. இங்க அப்படியா இருக்கு? நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை, வீட்டில் தமிழ் இல்லை, நாட்டில் தமிழ் இல்லை, எங்கும் இல்லை, எதிலும் இல்லை. ஏன் காரணம் என்ன? எல்லாம் நாமெல்லாம் தமிழர்கள் என்பதை உணராமல் தமிழன் தமிழர் என்ற உணர்விலிருந்து வெளியேறியதனுடைய காரணம் தமிழ் சிதைந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மகான்கள், எத்தனை பேர்கள். பாரதி சொல்றான், செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடைய. எல்லா மொழியும் தேவை, தேவைன்னா படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம அம்மாவை நம்ம பாதுகாக்கலாம். யார் பாப்பா நினைக்கணும்ல? 1.5 கோடி பேர் வட இந்தியர்கள் வந்து விட்டார்கள். தீர்மானம் அவன் பண்ற அடிக்கிறான் தமிழனை எங்கே போனாலும். கேட்க நாதி இல்லையா? யார் பொறுப்பு? நீங்க இங்க என்ன பேசிக்கிட்டு தர்றோம்? நம்ம என்னை விட ஆள் இருக்கா தெரியுமா உங்களுக்கு? இப்படி பேசிக்கிட்டு தர்றோம். ஆதார். ஆமா, நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு கேட்டு நான் நினைச்சேன் இன்னைக்கு சொல்லணும், ஞாபகப்படுத்திவிட்டிய. இங்க பாருங்க, ரேஷன் அரிசி வாங்கணுமா? அதுக்கு ஆதாரம் இணைச்சாச்சு. வங்கிக்கு போகணுமா? ஆதாரம் இணைச்சாச்சு. அரசு அலுவலகம் பூரா ஆதார் எண்ணை இணைச்சிட்டோம். என்னென்ன உதவி பெறணுமோ அதுக்கெல்லாம் ஆதார் எண்ணை இணைச்சாச்சு. ஏன் ஓட்டு வாக்காளர் அட்டையோட ஆதார் எண்ணை இணைக்கல? இணைச்சிருக்கணுமா வேண்டாமா? இணைச்சிருந்தா ஒரு ஆள் 10 ஓட்டு போட முடியாதுல்ல? தட்டுனோன்னு காட்டும்ல ஆதார் அட்டை, ஒரு ஓட்டு போடான்னு போச்சுக்கலாம்ல? செய்ய மாட்டானே. ஏன்னா நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடக்கு. பேசுற யாராவது இதை பத்தி சிந்திக்க வாய்ப்பு இருக்கா? புடிங்க 5 முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. சுந்தரம் நிறைந்ததும் புற்றிருந்த மக்கள் இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தார்? சுந்தரம் நிறைந்ததும் புற்றிருந்த மக்கள் இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? அக்கரமே கொண்டு தேவன் துத்தமே முழங்க வரும். அந்த நம்பிக்கை துத்தமே முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கண்டசாமிக்கே தகுந்த தமிழ் வளர்த்த மதுரை. சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. எம்பெருமான் இறையனார் ஈசனை நக்கீரர் கேட்கிறார், உன் நெற்றின் மீது ஒரு கண் காட்டிய போதிலும் குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பினும் அங்கம் புழுதுபட அறிவாளி நெய்பூசி பங்கப்படபடன கால் பரப்பி சங்கதனை கீரனருக்கும் நக்கீரனா என் பாட்டில் குற்றம் காணத்தக்கவென்று கேட்கிறார். அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, சங்கர் இருப்பதெங்க குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அருந்துண்டு வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை அப்படின்னு நெற்றிக்கண் திறப்பு. அப்படி இருந்த நாடு, அப்படி இருந்த தமிழ் எப்படி இருக்கு பாருங்க. தமிழர்கள் எல்லாம் தலைகுனிவாகி கொண்டே இருக்கிறோம். எங்கு போய் சொல்ல? நீங்க முருகன் கையில ஒரு வேல் இருக்குல்ல, முருகன் கையில ஒரு வேல் இருக்கு. அந்த வேலாயுதம் அவங்க அம்மா கொடுத்தது, பராசக்தி கொடுத்தது. அதனாலதான் ஞான பூரண சக்தி தரித்தருள் பெருமாளேன்னு அருணகிரியார் பாரு. இந்த வேலாயுதத்தோட தன்மை என்ன? நுனி கூர்மை, இடையில விசாலம், கீழே ஆழமா இருக்கணும். ஒரு மனிதனுக்கு அறிவு அப்படித்தான் இருக்கணும். அறிவு கூர்மையா இருக்கணும், விசாலமா இருக்கணும், ஆழமா இருக்கணும். ஆயுதம்னு பேர், அதுக்கு பேரு ஆயுதம், வேலாயுதம். ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு தமிழ்ல, அதனுடைய வடிவமும் அப்படித்தான் இருக்கும். இந்த வேலாயுதத்தை எப்படி பாடுறாரு தெரியுமா அருணகிரிநாதர்? நினைச்சு பாருங்க. ஒரு சூரிய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. பகல்ல சூரியன் வந்துட்டா, மழை வந்துட்டா சூரியன் வரல, சூரியன் வரலங்கிறான். சூரியன் வந்தோட இப்படி சுட்டடிக்குது, மழை வேயமா. இப்படி தாங்க மனுஷ பொழப்பு. இப்படி போனா முன்னால போனா கடிக்குது, பின்னால வந்தா உதைக்குது. கழுதைக்கு வாக்கப்பட்ட பொழப்பா போச்சு. பக்கவாட்டிலேயே நடமாடி வரி இருக்கு. இப்ப சூரியன், ஒரு சூரியன் வெப்பத்தை தாங்க முடியல.
அருணகிரியார் என்ன சொல்றாரு, 100 கோடி சூரியனை ஒன்னா சேர்த்து அதை பொடி பண்ணி அதை மாவாக்கி அதை உருக்கி கருக்கட்டி வார்த்து எடுத்தால் எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்காம் வேலாயுதம். கற்பனைக்கு கூட எண்ணி பார்க்க முடியாது சூரியனை பொடியாக்குறதுக்கு, அது 100 கோடி சூரியனை. அப்படி என்ன பாடுறாரு தெரியுமா? அருண கணபன புயக சுடிகையில் அகில புவனம் உதவும் மலைமகள் அமலை ஆரியை அந்தரி சுந்தரி இமய மாமையில் அம்பைத்திரி எம்பகி அச்சிர சகோதரி அனைத்து வேத தலைவி அற்புத புராதனி வரப்பிரசாத பிரகிருதி அம்பர் குண்டல பேதை சாம்பவி விம்பக்கிஞ்சிக பூவை பூங்கொடி அச்சர அச்சை பக்தர்கர மத்திடு சக்கர தலத்திரி அச்சி கடச்சரி ஆயுதர் மைந்தன் முகம் ஆயிரம் விளங்கியதொரு ஆறுதர வண்டல் ஆறுமுக முண்டரிகன் அறுவரை திறந்து வஞ்சங்கிராம கற்குமுகி அபயமுடி அஞ்சல் என்று கீரனுக்கு உதவி அரசரிய வாமன முடிக்கொர் தமிழ் திரையமும் அபரிமிதமாக விவரித்த கடவுள் புலவன் அனுபவ சித்தப்பத கடலில் புகாதனை வினவி எடுத்து வைத்த கடல் கிருபாகரன் ஆசிலா சாரத போதனர் இன்புரு வாசகாதீத மனோலய பஞ்சரன் அகரு முகமத கலப பரிமள விகட முகபட கடின புலகித அமிர்த பூதரி சென்றர் செல்குடி குமுத வாய்மொழி குஞ்சரி மஞ்சரி அக்கமர் கோடிவர் வச்சரவாணி குமாரி தக்க அமராவதி புறக்கும் ஆணை கிரவன் 51 8 3 5 தங்கும் அப்பாலை வன்பொரு அப்படி பத்தி பழுத்த மனத்தில் அச்சனை மெச்சிய சர்ச்சை பணிப்புயன் 6 நிலை என்று முதலாகிய பரங்கிரி ஆவண நெடுங்குடி அருணை இளஞ்சிய செந்தூர் திருப்பழனி அடியர் மன வங்கயம் செங்கோடி வெக்கலிய அனவரத நீலமன முத்தரி ஜனப்பிரதி அறிவிருது பாய்தர் செருத்தனின் வெட்புமனும் அழகில் திருப்பதியில் பயில் கற்பகாடவி அனுபவன் அத்த நிறுத்தன் அரத்த ஆடையன் 6 மாமாதர பயோதர பந்தியில் ஆரவே பாலமுதார் நெடுந்தகை வருண சரவண மடுவில் வரும் ஒரு மதலை மரகமிழ் குதலை மொழிகள் மதுகர அரவம் மந்திர சிந்தர மனமாறாத கடம்பு வணைந்தவன் மற்றழுகு தாரமதி உறுத்த தேனை பருக மர்க்கட சமூகம் அமகற்றுள்ளால் 8 வரை மண்டல் பதாம்பியம் வந்திக்கு தனிக்காம வாங்கி மத்த முடித்தல் அத்தர் பிரியப்பட நித்த மறைப்பொருளை தெரிவித்தவன் மாதிரமும் மந்திரமும் நீரு நிழல் சுலக வாசிக்கு விடம்பொழிய மகர சல்லிலம் கடந்து இந்திராதியருக்கு அமுது பகுதர் முகுந்தன் மண்பஞ்சாயுத கடவுள் மருகன் மரபாதவி முடுக்கும் அவன் உருகும் அடியார் இருவினை தொகை அறுக்கும் அவன் மரபர் பொறுப்பில் ஒருத்தி பொருட்டு வடிவம் முழுக்க நிறைத்த விருத்த வேதியன் மாதரா ரூப நிராகுல சிந்தையின் ஆதி உதாளவதானி விளங்குறது வரத வரதன விரத அனுபவம் அவன குருவரன் நிபுண குணதரன் வரச சாதனை அன்று முடிந்தர வலிய பார விளங்கிடு புங்கவன் மட்டிலிரு நாள் இதை கட்டு நிமுக்கரி உத்தரகுடாதி ரத்னாதிகரி மங்க துங்க விட்டேறு வாங்கிய செங்கை பங்கேன் சோதி காங்கேயன் மத்த மிளத்திரை மித்த தவிர்த்தர் சுத்த பவித்திர நிவர்த்தி அளிப்போன் வாரண முகன் தனது தாதையை வளம் சுழல வாகைமையில் கொண்டுள்ள சூழ் நடிவரும் குமரன் மயமுறு பிரபஞ்சம் சங்கேத சச்சமயம் வழியும் மனமும் கடந்து எங்கே நிற்குமவன் மதுர மொழியால் உலகணத்தை உணர்த்துமவன் மகுட மரபுடையும் மரகத பச்சை குலத்துரக திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கைவேல் முருகா 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 முருகா. அருணகிரியார் பாடுகிறார், பாதிதான் பாடிருக்கேன், இன்னும் மீதி இருக்கு. அத்தனைக்கு விளக்கம் சொன்னா ஒரு வாரம் ஆகும். அவ்வளவு அழகான தமிழ் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ நடக்குது, நேரம் இல்லை. நான் வந்தது 2 மணிக்கு, இன்னொரு நாள் 1 மணிக்கு வர்ற வாய்ப்பு கிடைச்சா நிறைய பதிவு வருகிறான் காவலன் அவனை